Good morning. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். தமிழ்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா படிக்கிறீங்களா சாமி? இன்றைக்கி நம்ம 5th சாப்டர் 12th 5th சாப்டர் 2 டைமென்ஷனல் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி பார்க்க போகிறோம். இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். சரியா சாமி? அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி அப்படிங்கும்போது கொஞ்சம் பகுமுறை வடிவ கணிதம்னு சொல்லுவோம் தமிழில். கொஞ்சம் இது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நீ ஃபீல் பண்ணுவ. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி ரொம்ப ஃபார்முலா இருந்தால் போதும், அதில் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், இவ்வளோதான். அதில் முக்கியமானது ஃபார்முலா. என்ன கொடுத்தா என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு. ஃபார்முலாவை மட்டும் நீ மெமரி பண்ணினாவே போதும். மற்றபடி மல்டிபிள் இதுதான், அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணி மல்டிபிள் தான். அதை புரிஞ்சுக்கணும், கான்செப்ட் ஓரியன்டாக. சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேர் ஃபஸ்ட்டு சர்க்கிள். 5th சாப்டரில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் சர்க்கிளை பற்றி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் இன் எ ஸ்டாண்டர்டு ஃபார்ம். கண்ணு 2 ஃபார்ம் இருக்குது. ஒன்று ஸ்டாண்டர்டு ஃபார்ம், இன்னொன்று ஜென்ரல் ஃபார்ம். கண்ணு ஸ்டாண்டர்டு ஃபார்ம் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா பாருங்கள். எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இது என்னென்னா கண்ணு, ஹெச் கமா கே அப்படிங்கிறது சென்ட்ரு, ஆருங்கிறது ரேடியஸ். அப்போ நல்லா மெமரியில் வச்சுக்கோ. சென்டரும் ரேடியஸும் கொடுத்தா சென்டருக்கு ஹெச் கமா கே அப்படின்னு நம்ம நேம் கொடுத்துக்கணும், ரேடியஸுக்கு ஆர் அப்படின்னு நேம் கொடுத்துக்கணும். அப்போ நம்ம ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர். பாருங்கள், இது ஹெச், அப்போ எக்ஸ் மைனஸ் ஹெச், இது எக்ஸு, இது ஒய். அப்போ இது எக்ஸோட சேர்த்தணும், இது ஒய்யோட சேர்த்தணும். அப்போ எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர். நல்லா பார்த்துக்கணும், நடுவாண்ட மைனஸ் தெரியுதா? எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இதே ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் இன் ஜென்ரல் ஃபார்ம் அப்படின்னு சொன்னாக்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. நல்லா ஞாபகம் வச்சிங்க. இந்த ஜென்ரல் ஈக்குவேஷனில் பாருங்கன்னா எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியண்ட்டும் ஒய் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியண்ட்டும் எப்படி தான் இருக்கும்? ஒன்றா தான் இருக்கும், அல்லது ஈக்குவலாக இருக்கணும். அப்படி சப்போஸ் இது 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம். அப்படி இருந்தால் கூட நம்ம 4ஆல் டிவைட் பண்ணி அப்படிலாம் போட்டுருவோம். புரியுது? அது கணக்கு போடும்போது சொல்கிறேன். ஆக மொத்தம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் 1, ஒய் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் 1. இது ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கணும். எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியண்ட்டும் ஒய் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியண்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும். அடுத்தது எக்ஸ் டேர்ம் இருக்கும், ஒய் டேர்ம் இருக்கும், எக்ஸ்ஒய் டேர்மு வராது. சர்க்கிளில் எக்ஸ்ஒய் டேர்மு வராது. ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இந்த மாதிரி இருந்தால் சாமி சென்ட்ரு மைனஸ் ஜி கமா மைனஸ் எஃப். இதிலிருந்து சென்ட்ரு கண்டுபிடிக்க ஃபார்முலா மைனஸ் ஜி மைனஸ் எஃப். இந்த மைனஸ் ஜி மைனஸ் எஃப் ரொம்ப ஈஸி. இதை பேர் இங்கே எக்ஸோடைய கோஎஃபிஷியண்டில் பாதி தெரியுதா? எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் 2g இல்லையா? அதில் பாதி 1g, அதுதான் மைனஸ் ஜி. அதே மாதிரி ஒய்யோடைய கோஎஃபிஷியன்டில் பாதி குறிமாத்துறது தான். புரியுதா? மைனஸ் ஜி மைனஸ் எஃப். ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி. எவ்வளோதாங்கண்ணே கண்ணு? இந்த ஜி அப்படிங்கிறது பார்த்துக்குங்க, எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் 2g, அதில் பாதி ஜி, அதை குறிய மாற்றிக்கணும். அதே மாதிரி தான், அதுதான் சென்ட்ரு. பார்த்துக்கோ, மைனஸ் ஜி கம்மா மைனஸ் எஃப். அதே மாதிரி பாருங்க கண்ணு, the circle through the intersection of the line and the circle. நல்லா கவனிங்க, இந்த கோடும் இந்த சர்க்கிளும் வெற்ற புள்ளி வழியாக இன்னொரு சர்க்கிள் போகுது அப்படின்னா அந்த சர்க்கிள் எப்படி இருக்கும்? அது ஒன்றுமே கிடையாது பாரு. த சர்க்கிள் த்ரூ த இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன் அண்ட் த சர்க்கிள் அப்படின்னா நீ இப்படி படிச்சின்னா குழப்பிக்க கூடாது. நல்லா டீட்டெயிலாக புரிஞ்சுக்கோ. ஒரு சர்க்கிள், அதாவது ஒரு கோடும் ஒரு சர்க்கிளும் வெட்டிக்குது, அந்த வெற்ற பாயிண்ட் வழியாக இன்னொரு சர்க்கிள் போகுது. அப்போ அந்த சர்க்கிள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். அந்த சர்க்கிள் எப்படி இருக்கணும்னா பாருங்கள், இந்த சர்க்கிள் அப்படியே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் சி
plus lambda into the line lx plus my plus n equal to 0. இங்கே lambda வந்து belongs to r real number. ஓகேவா கண்ணு? இது பாரு இந்த circle plus lambda into the line equal to 0. அதுதான் நம்ம புதுசா கண்டுபிடிக்க போற சர்க்கிளோடைய ஃபார்முலா. புரியுதா? ஒரு கோடும் ஒரு சர்க்கிளும் வெட்டிக்குது. அந்த வெட்டிக்கிற 2 பாயிண்ட் வழியா இன்னொரு சர்க்கிள் போகுதுன்னா அந்த சர்க்கிள் இப்படி தான் இருக்கும். நான் சொல்றது புரியுதா? கொடுத்துருக்கிற சர்க்கிள் பிளஸ் லேம்டா இன்ட்டு கொடுத்துருக்கிறத கோடு, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கிற புதுசான சர்க்கிள். இப்போ அதுக்கு எடுத்து பாருங்க. த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் வித் x1 y1 and x2 y2 ஆர் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் ஆஃப் ஒன் ஆஃப் த டயாமீட்டர். அதாவது டயாமீட்டருடைய 2 புள்ளி. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ சர்க்கிள் அப்படின்னா டயாமீட்டர் இருக்கும் இல்லையா? அந்த டயாமீட்டருடைய 2 எண்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எண்டு முடிவு புள்ளி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரிமிட்டிஸ்னா டயாமீட்டருடைய எண்டு பாயிண்ட் 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த டயாமீட்டருடைய எண்ட் பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ சர்க்கிளுடைய ஈக்குவேஷன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. இப்படி தான், இதுதான் ஃபார்முலா. நல்லா பார்த்துக்கோ. எக்ஸ் மைனஸ் x1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x2 ப்ளஸ் ஒய் மைனஸ் y1 இன்ட்டு ஒய் மைனஸ் y2 ஈக்குவல் டு 0. புரியுதா? டயாமீட்டருடைய எண்ட் பாயிண்ட் கொடுத்துருந்தா சர்க்கிள் கண்டுபிடிக்க ஃபார்முலா இது. எக்ஸ் மைனஸ் x1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x2 ப்ளஸ் ஒய் மைனஸ் y1 இன்ட்டு ஒய் மைனஸ் y2 ஈக்குவல் டு 0. இப்போ நான் சொல்கிறது என்னென்னு புரிஞ்சுதா சாமி? இப்போ ஒன்றுமே கிடையாதுடா தங்கம். சரியா? கொஞ்சம் மெமரி வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அதே மாதிரி ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் அட் x1 y1 அப்படின்னாக்கன்னு நான் அதுக்கு குறிப்பு ஒரு 5 இருக்கு. அப்போ நான் கணக்கு நடத்தும் போது அதை சொல்கிறேன். இப்போ பார், இந்த சர்க்கிளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் c ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற சர்க்கிளுக்கு x1 y1ங்கிற புள்ளியில் பாயிண்டில் டேஞ்சன்ட் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கன்னு ஒன்றுமே இல்லைடா. இந்த எக்ஸ் ஸ்கொயர்டை x1 ரீப்ளேஸ் பண்ணு, ஒய் ஸ்கொயர்டை y1 ரீப்ளேஸ் பண்ணு. மெமரி பண்ணிடாத தங்கம், இதெல்லாம் சின்ன சின்ன குழு. அதே மாதிரி 2g அப்படியே இருக்கும். எக்ஸுக்கு பதிலாக 1/2 எக்ஸ் ப்ளஸ் x1 போடணும் தங்கம். அப்போ 2 கேன்சல் ஆயிரும். அதனால தான் உனக்கு g இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் x1 வரும். அதே மாதிரி ஒய்க்கு பதிலாக 1/2 ஒய் ப்ளஸ் y1 போட்டிங்கன்னா 2 கேன்சல் ஆயிரும். அப்போ தான் f இன்ட்டு ஒய் ப்ளஸ் y1 ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட். ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் ஈஸியாக நீ மெமரியில் வச்சுக்கலாங்கன்னு எக்ஸ் ஸ்கொயர்டை x1 ரீப்ளேஸ் பண்ணணும், ஒய் ஸ்கொயர்டை y1 ரீப்ளேஸ் பண்ணணும், எக்ஸை 1/2 எக்ஸ் ப்ளஸ் x1 ரீப்ளேஸ் பண்ணணும், ஒய்யை 1/2 ஒய் ப்ளஸ் y1 ரீப்ளேஸ் பண்ணால் நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் கிடைச்சிரும். இப்போ புரிஞ்சுதா கண்ணு? நான் சர்க்கிளுக்கு இப்போ 3 ஃபார்முலா சொல்லியிருக்கேன். இது சென்டரும் ரேடியஸும் கொடுத்தா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இது ஜென்ரல் ஃபார்ம். இதில் இப்படி கொடுத்துருந்தா எப்படி சென்டர் கண்டுபிடிக்கிறது, எப்படி ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுங்கிறது. அதுக்கடுத்தது டயாமீட்டருடைய எண்ட் பாயிண்ட் கொடுத்துருந்தால் அப்போ இந்த மாதிரி மாடல். புரியுதா? அப்போ எக்ஸ் மைனஸ் x1 இன்ட்டு ஒய் மைனஸ் y1 ப்ளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் மைனஸ் x1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x2 ப்ளஸ் ஒய் மைனஸ் y1 இன்ட்டு ஒய் மைனஸ் y2 ஈக்குவல் டு 0. இதே ஒரு சர்க்கிளும் ஒரு கோடும் வெட்டுது, அந்த புள்ளி வழியாக போகிற சர்க்கிள்னு கேட்டால் பாரு இந்த ஃபார்முலா. சர்க்கிள் ப்ளஸ் லேம்டா இன்ட்டு லைன் ஈக்குவல் டு 0. அதே நமக்கு டேஞ்சன்ட் வேணும்னா ரீப்ளேஸ் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர்டை x1 ரீப்ளேஸ் பண்ணணும், ஒய் ஸ்கொயர்டை y1 ரீப்ளேஸ் பண்ணணும், எக்ஸை 1/2 எக்ஸ் ப்ளஸ் x1 ரீப்ளேஸ் பண்ணணும், ஒய்யை 1/2 இன்ட்டு ஒய் ப்ளஸ் y1 ரீப்ளேஸ் பண்ணினா உனக்கு கிடைச்சிடும். புரிஞ்சுதா தங்கம்? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இதில் ஏதாச்சும் சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.